ஜில் ஹீலிங் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்குண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் 5656 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். இதோட மீனிங் என்ன? நீங்கள் 5656 அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதோட மீனிங் என்னென்னா, இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் புரியாத விஷயங்கள்லாம் புரிய வர ஆரம்பிக்கும். ஏன் நமக்கு இப்படி நடக்குது, நான் இதெல்லாம் எதிர்பார்க்குறேன், எப்போ எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயத்துக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக அலைன் ஆக ஆரம்பிப்பீங்க. அதாவது அலைன் ஆகிறதுனா, இப்போ ஒரு விஷயம் பிளான் பண்ணுறீங்க, இந்த டேட்டில் நான் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டேட்டில் அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணுவீங்க. அதுதான் அந்த அலைன்மெண்ட் ப்ராப்பராக இருக்கிறதுன்றது அர்த்தம். ஸோ அது ஒரு பிளிஸ்ஃபுல்லான மொமெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் என்டர் ஆவீங்க, ஹாப்பியான ஜாய்ஃபுல்லான மொமெண்ட்ஸ்குள்ளே என்டர் ஆவீங்க. இதுதான் 5656 ஏஞ்சல் நம்பரோட மீனிங். ஸோ இதை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்க்கலாம். உங்களோட மனசில் நம்பர் 1 இல்லைனா நம்பர் 2 இல்லைனா நம்பர் 3 மூணில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் ரீடிங்காக இருக்கும். ஏஞ்சல் ரீடிங்னால் உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸாக இருக்கலாம், உங்களோட குலதெய்வத்தோட மெசேஜாக இருக்கலாம், உங்களோட இஷ்ட தெய்வத்தோட மெசேஜாக இருக்கலாம். நீங்கள் எந்த எனர்ஜியை டீப்பாக நம்பி அதோட கைடன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராப்பரான கைடன்ஸ் அந்த நம்பருக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு இந்த வாரத்தில் சில நேரம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்த எமோஷன்ஸ்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது ஒரு கோபமாக வெளிப்படலாம், இல்லை நீங்கள் இதை யார்ட்டையும் சொல்லவே வேண்டாம் அப்படின்னு மறைச்சி வச்சதை ஒரு எட்டில் இது சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சில விஷயத்த ஓப்பன் அப் ஆயிடலாம். உங்களோட மனசுலேருந்து எல்லாம் ரிலீஸ் பண்ணுவீங்க. சில நேரம் உங்கள் கூட இருக்கவங்களே உங்களை ரொம்ப புரிஞ்சுக்காமல் இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம தனிமையில் இருக்கிறோம், நமக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் அது ஆக்சுவலாக ட்ரூ இல்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் ரொம்ப ஒரு மாஸ்டர் எனர்ஜி, மாஸ்டர் நம்பர்ஸ்லாம் சொல்லுவோம், அது அந்த எனர்ஜி உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ராசி நம்பர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இந்த வாரம்னா 2222 2 எனர்ஜியும் சேர்ந்தது உங்களுக்கு ரொம்ப ராசியாக இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு சாண்டிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த 22 நம்பரை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எந்த கடவுளை வேண்டுறீங்களோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் முருகனை வேண்டுறீங்க அப்படின்னா மயிலை பார்ப்பீங்க, மயிலோட இறகுகளை பார்ப்பீங்க. உங்களை சுற்றி சுற்றி நீங்கள் போகிற பக்கம் மயிலோட எனர்ஜி கனெக்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது சொன்னேன், நீங்கள் எந்த கடவுளை இப்போ மாரியம்மன் கும்பிடுறவங்க அப்படின்னா இப்போ நீங்கள் போகிற பக்கம் வேப்பிலை பார்ப்பீங்க, மாரியம்மனுக்கு உகந்த மஞ்சள் குங்குமத்தை பார்ப்பீங்க. ஸோ இது உங்களோட கண்ணில் பட ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களோட முக்கியமான வேலைகள் செய்கிறப்போ இதை பார்க்குறீங்க, கண்ணில் படுதுனாலே அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அந்த இடத்துல இருக்குது, உங்களோட வேண்டுதலை கேட்டுட்டாங்க, நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்ற மீனிங் தான் இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. இப்போ வீடுக்காக நீங்கள் செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த வாரம் அந்த செலவுகள்லாம் மேற்கொள்வீங்க. வீடு ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, வீட்டுக்குள்ளே ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும், இன்டீரியர் பண்ணணும், வீட்டில் ஏதாவது ஜன்னல் கதவுல ஏதாவது சின்ன சின்ன வேலை பார்க்கணும், ஆணி அடிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் பார்த்து சரி பண்ணிடுவீங்க. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நீங்கள் இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்ச கேமில் ஏதாவது டைம் கொஞ்சம் நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் அது உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை பாருங்கள். ஒரு கேம் விளையாட உங்களுக்கு பிடிக்கும்னா கேம் விளையாடுங்க ஃபோனில், இல்லை பாட்டு கேளுங்க. உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி உங்களோட எந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்களோ அதில் நீங்கள் சிறப்பாக ரொம்ப சிறந்து
விளங்குறதுக்கு உண்டான சான்சஸ் நல்லா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு செஸ் வந்து விளையாடுறவங்களா இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் செஸ்ஸில் வந்து ரொம்ப சூப்பர் பெர்ஃபார்மராக இருப்பீங்க, உங்களால் அதில் இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும். அது மாதிரி நீங்கள் எந்த கேமில் இருக்கீங்களோ இல்லை வந்து உங்களோட ஒர்க் ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்வேர் கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கடை தான் உங்களோட கடை தான் ரொம்ப பெயர் பெற்றதாக இருக்கும். அதுக்குண்டான எனர்ஜிஸ் எல்லாம் இந்த வாரம் சூப்பராக இருக்கும். உங்களை தேடி தேடி கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் மீடியா ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப சிறப்பான டைம் பீரியடாக இருக்குது. அதுவும் மெயினாக வந்து சாங்ஸ் பாடுறவங்களா இருக்காங்க, பாடகராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம். அவங்களோட பாட்டை கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஓகே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இந்த வாரம் வந்து ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ் பார்ப்பீங்க, ப்ளூ கலர் பார்க்கலாம், ஆரஞ்சு கலர் பார்க்கலாம், எல்லோ கலர் பார்க்கலாம். இந்த கலரோட பட்டர்ஃப்ளைஸ் உங்களை சுற்றி வந்து 100% சொல்கிறேன் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்த வாரம் வந்து சொல்லுங்கள், அடுத்த வாரம் ஏஞ்சல் மெசேஜ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்களான்னு. அதுக்குண்டான அமைப்பு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உங்களோட குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் யாரை உங்களை குருவாக நினச்சி வழிபடுறீங்களோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப அருமையாக கிடைக்கப்பெறும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் வந்து எந்த விஷயத்துக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி உண்மை பேசிடுங்க. பொய் பேசாமல் இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். அது நல்லதுக்காக கூட பொய்யே வேணாம், உண்மையே சொல்லிடுங்க. அதுதான் உங்களுக்கு லாங் டைமுக்கு பெட்டரான விஷயத்தை கொடுக்கும். நீங்கள் சில விஷயத்தை வந்து சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் சொன்னதை நீங்களே மறந்துடுவீங்க இந்த வாரம். அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எழுத்து வடிவில் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்க இல்லை பணம் வாங்குறீங்க அப்படின்னா எல்லாமே டாக்குமெண்ட்ஸாக இருக்கணும், எழுத்து ஃபார்மேட்டில் இருக்கணும். உங்களோட டெய்லி வந்து நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் எழுதுறதா இருக்கலாம், சரி, இல்லை இன்றைக்கி என்ன பண்ணணும், நான் இன்றைக்கி எங்கே போகணும், யாரை மீட் பண்ணேன், இன்றைக்கி எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்றத எழுத்து வடிவில் கொண்டுட்டு வாங்க. இது உங்களுக்கு ரொம்ப வரக்கூடிய காலங்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. உங்களுக்கு நீங்களே அதை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் சொன்னது நிறைய விஷயம் மறந்துடுவீங்க, அது மறக்காமல் உங்களுக்கு ஒரு ரிமைண்டராக இருக்க போகுது. இதுதான் நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினைச்சவங்களோட பிளான்ஸ், ஐடியாஸ், உங்களோட வார்த்தைகள், உங்களோட வாக்குகளாக இருக்கட்டும், எல்லாமே தெளிவாக இருக்கும், கிளியராக இருக்கும். அப்படியே கிளியர் ஸ்கை பார்க்குற மாதிரி. இப்போ வானத்தில் கிளியர் ஸ்கை நல்லா பளிச்சுன்னு ப்ளூ கலரில் இருந்தால் எப்படி இருக்கும், எந்த ஒரு சைடில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல், அந்த மாதிரி உங்களோட தாட்ஸில் எந்த ஒரு ஃபாகும் இருக்காது. ரொம்ப மைண்ட் ஃபாகுன்றது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ரொம்ப கிளியராக யோசிப்பீங்க, கிளியராக பேசுவீங்க. உங்களோட பிளான்ஸ் கரெக்டாக இருக்கும், ஐடியாஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறவங்களா இருக்கீங்க நடுநிலையில் இருந்து அப்படின்னா உங்களோட தீர்ப்புகள் கரெக்டாக இருக்கும், யாரும் குறை சொல்ல முடியாமல் இருக்கும். இந்த வாரம் அதுக்குண்டான அமைப்பு இருக்குது. உங்களுக்கு இப்போ வந்து இந்த டைம் பீரியடில் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் சூப்பராக நடக்கும். உங்களுக்கு வந்து வேலை செய்கிறவங்க ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல வீடு புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்தோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இவ்வளோ நேரம் டிலே ஆகி கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்ததெல்லாம் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட வீட்டோட பக்கத்தில் இருக்கவங்க கூட எல்லாம் இப்போ இருக்கிற வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க கூட நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படும். அவங்க நல்லா உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்கள் நல்லா அவங்கக்கிட்ட பேசுவீங்க. ஒரு ஹெல்ப்ஃபுல்லான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்த் ரீதியான குட்டி குட்டி இஷ்யூஸ் வரலாம். அது வந்து வந்த வேகத்தில் அன்றைக்கி ஒரு நாள்லேயே போயிடுற மாதிரி இருக்கும். ஏதாவது சின்னதாக பல்லு வலி வரலாம், சின்னதாக தலைவலி வரலாம், சின்னதாக வயிறு வலி, கால் வலி, இந்த மாதிரி வந்து அது அந்தன்னைக்கு உண்டான பிரச்சனையாக ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அது வந்த வேகத்தில் அந்த நாள்லேயே வந்து அது கிளியர் ஆகிடுற மாதிரி இருக்கும். பெரிய ப்ராப்ளம் எதுவும் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி உங்களோட தூக்கம் வந்து சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் தூங்கவே உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னா கூட அந்த 5 மணி நேரம் ஒரு குவாலிட்டியான ஸ்லீப்பாக இருக்கும். அடுத்த நாள் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக உங்களோட வேலைகளை பார்ப்பீங்க. இந்த வாரம் உங்களுக்கு சோம்பேறித்தனன்றது நோ, ஒரு பிக் நோ. சோம்பேறித்தனத்துக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. உங்களை யாரும் அந்த மாதிரி சோம்பேறின்னு சொல்லிடவே முடியாது. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக எருமை மாதிரி குடுக்குன்னு ஓடிட்டே இருப்பீங்க. அந்த எனர்ஜியில் இந்த வாரத்தில் இருக்கீங்க.
இதுதான் நம்பர் 3 நினச்சி உங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் ஏஞ்சல்ஸ் மெசேஜில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.